வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ எதற்காகன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட மொபைலில் இருக்கிற சார்ஜ் சீக்கிரம் ட்ரை ஆகிட்டே இருக்கும். ஸோ நான் புது பேட்டரி கூட மாற்றி பார்த்துட்டேன். எனக்கு இன்னும் என்னோடய மொபைல் சார்ஜ் ட்ரை ஆகிக்கிட்டே இருக்குது, சீக்கிரமாக ட்ரை ஆகிடுது அப்படின்னு நிறைய பேர் புலம்புவீங்க. ஸோ அதுக்காக சொல்யூஷன் தான் இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் தயவு செஞ்சு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முதல்ல உங்களோட மொபைல் செட்டிங்ஸு போய்க்காங்க. ஸோ செட்டிங்ஸு போனதும் அப்படி பார்த்திங்கன்னா, இங்கே ஃபர்ஸ்ட்லேயே பார்த்திங்கன்னா, நான் இப்போ ரெட்மியோட 5Aங்கிற இந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறேன். இதில் அபவுட் ஃபோன் இருக்கும். ஸோ உங்களோட எல்லா மொபைல்லையுமே அபவுட் ஃபோன் இருக்கும். ஸோ ரெட்மி மொபைலில் MIUI வெர்ஷன் அது மேலே கிளிக் பண்ணுறதா இருக்கும். ஸோ உங்களோட மொபைலில் என்ன வெர்ஷனோ அதுக்கு மேலே கிளிக் பண்ணுறதா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா பில்டு நம்பர் அப்படின்னும் இருக்கும். ஸோ நான் MIUI வெர்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா, நோ நீட் ஆல்ரெடி டெவலப்பர் ஆப்ஷன் அப்படின்னு வருது. ஸோ இது டெவலப்பர்னு ஒரு ஆப்ஷன் வரணும். அது மொபைல்லாம் இருக்காது. அதனால் நாம்ளே இதை கிளிக் பண்ணோமோ அப்படின்னா 5 அல்லது 6 டைம் கிளிக் பண்ணோம்னா இந்த டெவலப்பர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ ரெட்மி மொபைலில் பார்த்துட்டு இருக்கிறீங்க, இப்படி தான் பண்ணணும். ஸோ மற்ற மொபைல்லாம் பேக் இப்படி ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னாவே இந்த இடத்துல டெவலப்பர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துடும். ஸோ இந்த ரெட்மி மொபைலில் பார்த்திங்கன்னா அடிஷ்னல் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்காங்க. அண்ட் தென் அதை கிளிக் பண்ணதும் பார்த்திங்கன்னா இங்கே ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கும். இப்படி லாஸ்ட்டாக ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா டெவலப்பர் ஆப்ஷன் அப்படின்னு வரும். ஸோ இதை இப்படி நல்லா லாஸ்ட்டாக ஸ்க்ரால் பண்ணிவிட்டு பிறகு இப்போ ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்கள். ஸ்க்ரால் டவுன் பண்ணதும் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் ப்ராசஸ் லிமிட் அப்படின்னு இருக்கும். அது ஸ்டாண்டர்ட் லிமிட் அப்படின்னு இந்த மொபைலில் இருக்குது. மற்ற மொபைலில் எப்படி வேணாலும் இருக்கும். 80 மோஸ்ட் 1 ப்ராசஸ் 80 அப்புறம் மோஸ்ட் 2 ப்ராசஸ் அப்படின்னு கூட இருக்கும். இது இப்படி இருக்கக்கூடாது. நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ் அப்படின்னு கொடுங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்மளுடைய ஆப் அல்லது பல விதமான அப்ளிகேஷனோ நாம் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷனும் பேக்ரவுண்டில் ரன்னிங் ஆகிறது மூலிமா தான் சார்ஜ் ட்ரை ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் இந்த செட்டிங்ஸ் பண்ணால் உங்கள் மொபைல் ஹேக் ஆகிறதையும் தடுக்கலாம். ஸோ பேக் வந்துடுங்க. அடுத்த டிப்ஸ் சொல்கிறேன். ஸோ பேக் வந்துட்ட பிறகு உங்களோட மொபைலில் டிஸ்பிளே செட்டிங்ஸ் போய்க்காங்க. டிஸ்பிளே செட்டிங்ஸ் போனதும் என்னடா டிஸ்பிளே செட்டிங்ஸில் என்னடா குறை இருக்குது, இதில் ஏன்டா சொல்கிற அப்படின்னு கேட்கலாம். ஸோ இதை பிரைட்டிங் லெவல் இது நிறைய பேர் ஃபுல்லாக வச்சிடுறீங்க. ஸோ அப்படி ஃபுல்லாக வைக்கிறது மூலிமா உங்களோட ஸ்க்ரீன் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால இப்போ AMOLED பேனல் 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் இந்த மாதிரியான லேட்டஸ்ட் மொபைல்லாம் வருது. ஸோ அதெல்லாம் அப்படி வச்சோம் அப்படின்னா ரொம்பவே நம்மளுடைய மொபைல் பேட்டரி ட்ரைனஸ்க்கு நாம்ளே வழிவகுக்கிறோம். அதனால் இதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி வைங்க. இதை பாதி அளவு வச்சிங்க அப்படின்னாவே போதும். இல்லையே நிறைய பேர் ஆட்டோமேட்டிக் பிரைட்னஸில் வைக்கிறீங்க. அப்படி வைக்கக்கூடாது. நீங்கள் பாதி வச்சிங்கனாலுமே போதும். எப்படியாப்பட்ட வெயிலாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஈஸியாக கரெக்டாக தெரியும். ஸோ அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா சவுண்ட் ஆர் வைப்ரேஷன். ஸோ சவுண்ட் ஆர் வைப்ரேஷன் இந்த செட்டிங்ஸுக்குள்ளார போய்க்காங்க. ஏண்டா அதுதான் பிரைட்டிங் லெவல் அதிகமாக இருக்கிறதுனால சொல்கிற, அது ஒரு நியாயம். இப்போ ஏன்டா இதுக்கு கூட்டிகிட்டு போகிற அப்படின்னு கேட்கலாம். ஸோ இது ஆல்சோ வைப்ரேட்டிங் ஃபார் கால்ஸ் அப்படின்னு இருக்கா. ஸோ கால்ஸ் வரப்போலாம் வைப்ரேட்டாக வருது. சைலன்ஸ் மோடில் இருக்கிறதால வைப்ரேட் மோட் அதிகமாக போடுவீங்க. இந்த வைப்ரேட் ஆன் டேப் அப்படின்னு இருக்கிறதெல்லாம் ஆன் பண்ணி வச்சுருப்பீங்க. இல்லை லாங் மீடியம் ஸ்ட்ராங் அப்படின்னு கொடுப்பீங்க. இதனால் உங்களோட மொபைலில் ஒரு மோட்டார் இருக்கும், ஒரு குட்டி மோட்டார், வைப்ரேட்டிங் மோட்டார்னு அதை சொல்லுவாங்க. அந்த வைப்ரேட்டிங் மோட்டார் பார்த்திங்கன்னா சுற்றுறதுனால ஆல்சோ ஏகப்பட்ட சார்ஜ் பேட்டரி ட்ரைனஸ் நடக்கும். அதனால் இதை ஆஃப் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மொபைல் சார்ஜை ரொம்பவே தக்க வச்சுக்கலாம். அடுத்த ஒரு முக்கியமான செட்டிங்ஸ் இது தாங்க. இதை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா போதும். பேட்ரியார் இதுக்கு போயிருங்க. இந்த பேட்ரி செட்டிங்ஸுக்கு போயிட்ட பிறகு ஸோ உங்களோட பேட்ரி எந்த அளவுக்கு
ட்ரை ஆகுதுங்கிறத இதில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் ஸ்கேம் ஆகிறது மூலிமா. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் இந்த அப்ளிகேஷன் மூலிமா இவ்வளோ போகுது. ஸோ நான் இந்த ஆப்பை இவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறேன்னா அப்படின்னு கரெக்டாக வந்து இந்த சார்ட் மூலிமா தெரியும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இதை அப்பப்போ வந்து லோட் பண்ணிக்காங்க. ஒவ்வொரு மொபைல்லையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ பேட்ரி சேவர் அப்படிங்கிற செட்டிங்ஸு போய் இந்த பேட்ரி சேவர் ஆன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா மேலேருந்து ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கனாலும் ஒரு சில மொபைலில் வரும். இப்போ நாம் எப்படி நம்ம மொபைல் சார்ஜை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுங்கிறத சொல்லிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. லைக்கோட தேவையில்ல, இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இது எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன்.